வேறு யாரும் இல்லை, நான் தான். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வெட்டிங்கோட அன்னோன் பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே வரும். ஸோ நிறையா ஃபன் இருக்குது இதில். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு டெக்கரேஷன் அருமையாக இருந்தது. மக்களே, நம்ம போனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னோன்ஸ் வெட்டிங் மேரேஜ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் தனியாக போயிருந்தேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். உள்ளே போகவே ஒரு நர்வஸாக தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆக ஆரம்பித்தேன். சீரியஸ்லி டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க என்ட்ரன்ஸே. அது போக வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் ஏரியா பார்த்திங்கன்னா சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டேபிள் மேலே வச்சுருக்க டாய்ஸாக இருக்கட்டும், அந்த பேக் ட்ராப்பாக இருக்கட்டும், சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன் ஸ்டேஜில் இருக்க பேக் ட்ராப்பெல்லாம் பார்க்கலான்ட்டு அப்படி உள்ளே போயிருந்தோம். பேக் ட்ராப் மட்டும் இல்லாமல் டாப் ஆஃப் த ரூஃப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸை வச்சு ஒரு கிளாஸ் மேட் போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க. இதோட க்ரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக்கலாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு விசிட்டிங் அனௌன்ஸ் மேரேஜோட செகண்ட் பார்ட்டில் இருக்கும். ஸோ வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். I wanted this love to survive now when I look in your heart. இந்த வெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 40 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் இருந்துச்சு. அந்த டிஷ்ஷஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சிலது வந்து கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் சாலடு, வெஜ்ஜு சாலடு, அப்புறம் ப்ராக்காலி சூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கு இல்லை, நமக்கு பர்சனலாக பிடிக்கல. அது கொஞ்சம் சப்புன்னு தான் இருந்துச்சு. அப்புறம் மேங்கோ ரோஸ், அப்புறம் அங்கூரி ரசமலாயில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வேறு லெவலில் இருந்துச்சு அதெல்லாம். அப்புறம் எப்பவும் போல தான் நம்ம தோசை வெரைட்டி, அப்புறம் வந்து தயிர் சாதம், தயிர் சேமியா இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸ்பெஷலாக இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த குலுக்கி சர்பத் வச்சுருந்தாங்க, பஞ்சு மிட்டாய் வச்சுருந்தாங்க. பஞ்சு மிட்டாய் வந்து ஸ்பெஷலாக இருக்காது, அதெல்லாம் எப்போ இருக்கிறது தான். ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து அந்த குலுக்கி சர்பத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை. ஆக்சுவலாக நான் டீயெல்லாம் குடிச்சு பார்க்கல, நான் டீயெல்லாம் குடிக்க மாட்டேன், அதனால் அதை ட்ரை பண்ணல. மூலிகை டீயெல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருந்துச்சு. குடிச்சதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சீஸ் பால்ஸை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அந்த சீஸ் பால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு சில டிஷ்ஷஸாக விரும்பி சாப்பிட்டேன். அதில் வந்து விரும்பி சாப்பிட்டது அந்த சீஸ் பால்ஸும், அந்த பன்னீர் டிக்கா, வேறு என்ன பட்டர்ஸ்காட்ச், எனக்கு பிடிச்ச பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் இருந்துச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு 40 வெரைட்டிஸில் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25 வெரைட்டிஸ் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட குல்கந்து ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு. உள்ளே வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, நட்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி செமையாக வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா செம சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் இந்த டெக்கரேஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சீரியஸ்லி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பண்ணி கொடுப்போம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் இது உங்களுக்கு இந்த பேக் ட்ராப்பு, அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை இத்துடன் முடித்துக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஒன் மேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.